போச்சுடா. நான் செஞ்ச விட எனக்கே திரும்பிடுச்சே. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டல் போயிடலாம். ஹாஸ்பிட்டல் போனா எல்லாம் உண்மையா தெரிஞ்சிருங்க. நம்ம செத்தோம். இப்ப அது முக்கியம் இல்ல ஸ்ரீமதி. கனிக்கும் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. வர்ற பிரச்சனை தைரியமா ஃபேஸ் பண்ணுவோம். அம்மா என்னால முடியலம்மா, வயிறு ரொம்ப வலிக்குது. ஓடுகாலி ஓடி வந்துருந்தானா நீ விழுந்திருக்க மாட்டியேம்மா. எல்லாம் அவளால வந்தது. இரு, வீட்டுக்கு போனதுக்கு முதல்ல அவ காலை உடைக்கிறேன். யோ ஆட்டோ சீக்கிரம் ஓட்டியா. கொஞ்சம் பொறுத்து கூட தங்கம். ஏங்க உங்களுக்கு காம்படிஷன் இருக்குல்ல, சேலம் போணும்ல, என்ன பண்ணுவீங்க? இந்த நிலைமையில எப்படி போவேன்? அது உன்னை தனியா விட்டுட்டு அடுத்த காம்படிஷன்ல பாத்துக்கலாம். என்ன ஆக போகுதோ? என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்களை ரெண்டு பேத்தையும் உயிரோட புதைச்சிருவேன். என்னத்த நான் காம்படிஷன் போக கூடாதுன்னு அல்பத்தனமா எண்ணெய் ஊத்தி என்னை விளை வைக்க பாத்தீங்க. அதுல உங்க பொண்ணு விழுந்துட்டா. அதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? ஒழுங்கா நீ வீட்லயே இருந்திருந்தா என் பொண்டாட்டியா இப்படி பண்ண போறா. எல்லாத்துக்கும் மூல காரணம் நீ. விஜி வீட்டுக்கு போனான்னு இதுக்கு ஒரு முடிவு கட்டுன்னு பாத்துக்கோ. என் பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் வேண்டிக்கங்க. அத்தை ஒரு உண்மையை சொல்லணும் அத்தை. ஸ்ரீமதி என்ன உண்மையை சொல்லணும்? சொல்லுடி. ஏற்கனவே மண்டை காஞ்சு போய் பிரஷர்ல இருக்கிறேன். இன்னும் அதிகமாக்காதீங்க. என்னன்னு மரியாதையை சொல்லிருங்க. கனிகா வாய் முடியா வந்துருச்சுல, சொல்லி தொலைங்க. கனிகா பேஷண்டோட பேரண்ட்ஸ் யாரு? நாங்க தான். என் பொண்ணுக்கு என்னாச்சு? டாக்டர், என் பொண்ணு நல்லா இருக்கா இல்லைங்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பிரெக்னென்ட் ஆன பொண்ணு கேர்ஃபுல்லா பாத்துக்க மாட்டீங்க? பிரெக்னெண்டா? டாக்டர், நீங்க வேற யாரையாவது மாத்தி சொல்றீங்களா? உங்க பொண்ணு பேர் கனிகா தானே? ஆமா. அப்புறம் என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? என்னம்மா பேசுற நீ? உண்மையிலே நீ டாக்டர் தானே? ஹலோ, கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல எப்படி பேசிட்டு இருக்கீங்க? என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அப்புறம் எப்படி பிரெக்னெண்டா இருப்பா? அத்தை டாக்டர் சொல்றது உண்மைதான். கனிகா பிரெக்னெண்டா இருக்கா. அவ ஒரு பையன் கிட்ட ஏமாந்துட்டா அத்தை. அந்த உண்மையை உங்ககிட்ட மறைச்சிட்டோம் அத்தை. ஓ, இது வேறயா? நல்ல ஃபேமிலி. அப்புறம் நான் பிரெக்னென்ட் இல்லை அத்தை. பாவிகளா, இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சிட்டீங்களே. நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? டாக்டர், இந்த குழந்தையை கலைக்க முடியுமா? அத்தை மூடிக்கு தள்ளி நில்லுடி. நான் பேசுறவே பாத்துக்காமா. டாக்டர், கலைக்க முடியுங்களா டாக்டர்? அதெல்லாம் முடியாதுமா. குழந்தை நல்லா வளர்ந்துருக்கு. அதுவும் இல்லாம கருக்கலைப்பெல்லாம் சட்டப்படி குற்றம். நல்ல வேலை குழந்தைக்கு எதுவும் ஆகல. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பத்திரமா பாத்துக்கோங்க. ஐயோ, குடும்பமானே போச்சு. இப்போ என்ன பண்ண போற விஜி? ஏண்டி, இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சிட்டீங்கல்ல? ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிங்க. அத்தை உங்க பொண்ணு யார்கிட்டயோ போய் ஏமாந்துட்டு வந்ததுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? உங்க பொண்ணை ஒழுக்கமா கண்டிச்சு வளர்த்தி இருக்கணும். என் வளர்ப்பை பத்தி நீ பேசுறியா? ரெண்டு பேரும் மாத்தி சொல்லி போர்ஜரி பண்ணிருக்கீங்க. என் வீட்டுல நீ இருக்கிறதே இன்னைக்கு தான் கடைசி நாளா இருக்கும். என் பொண்ணோட பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன். என் பையன் வரட்டும். உங்க ரெண்டு பேத்தையும் சொல்லி என்ன பண்றேன்னு பாரு. இவளுகளை அப்படியே விடக்கூடாது விஜி. வீட்டுக்கு வாங்கடி. நரகனா என்னன்னு காமிக்கிறேன். அம்மா என்ன மன்னிச்சிருமா. நானே உன்கிட்ட இந்த உண்மையை சொல்லலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன போய் சொல்ல வச்சுட்டாங்க. இந்த உண்மையை சொன்னா என் குழந்தைய ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணாங்கம்மா. ஸ்ரீமதி தப்பிக்கிறதுக்காக என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாங்கம்மா. எது? நாங்க ஒண்ணு மிரட்டணுமா? ஏக்க நீ இப்படி போய் சொல்ற? மிரட்ட மட்டுமா செஞ்சீங்க? என் வயித்துல குழந்தை இருக்குன்னு கூட பார்க்காம என்ன அடிச்சாங்கம்மா. எங்க ரெண்டு பேரும் அடிக்கலன்னு சொல்லுங்க. என்னது? என் பொண்ணை அடிச்சாங்களா? உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? ஆமா அடிச்சோம். எதுக்கு அடிச்சோம்? உங்க பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரிஞ்சதுனால அடிச்சோம். அம்மா நான் பண்ணது தப்புதாம்மா. நான் வேணா எங்கேயாச்சும் போயிடுறேன். என்னால நீங்க யார் முன்னாடி அசிங்கப்பட வேணாம். ஏன்னா எங்க அம்மா கௌரவம் தான் எனக்கு முக்கியம். நான் வேணா செத்து போயிடுறேம்மா. செத்து போயிடுறேன். ஐயோ, நீ ஏன்டா சாகணும்? அழாதடா தங்கம். என்ன விஜி குத்துக்கலாட்ட உட்காந்துருக்க? ஏதாச்சும் பண்ணு விஜி, பண்ணு. விடுங்கப்பா. நான் எங்கேயாச்சும்
வச்சு போயிடுறேன். என்னை யாரும் தேட வேண்டாம். நீங்க எல்லாம் சந்தோஷமா இருங்க. நான் போறேன். இருமா, நீ எங்கேயும் போக வேண்டாம். அம்மா கிட்ட எல்லாம் மறைச்சிட்டேன்னு தான் எனக்கு கொஞ்சம் கோவம். அந்த பையன் யாருன்னு சொல்லு, வீட்டோட மாப்பிள்ளையா கூட்டிட்டு வந்துடலாம். ஒரு மூலையில கிடக்கட்டும். முதல்ல இவளுக்கு பிரச்சனையை முடிச்சிருவோம். இன்னும் தைரியம் இருந்தா என் பொண்ணு மாசமா இருக்கான்னு தெரிஞ்சிருந்தோம் அவளை அடிச்சிருப்பீங்க. நீ வயிற்றுல குழந்தை இருக்குன்னு நாடகம் ஆடி இருக்க. இந்த பிரச்சனைலாம் யாரால ஆரம்பிச்சது? எல்லாம் இவளால. முதல்ல அவ அப்பனுக்கு போன போடு. இந்தா போட்டது விஜி. ஹலோ சமந்தி, எப்படி இருக்கீங்க? நாசமா போயிருக்கோம். மூடிட்டு வந்து உன் பொண்ணை கூட்டு போயா. என்ன சொல்றீங்க? என்னாச்சு? என்ன நொன்னாச்சு? நேர வந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கோயா. கிளம்பி போயா ஃபர்ஸ்ட். சமந்தி, ஹலோ. இப்போ எதுக்கு எங்கள் அப்பாவை கால் பண்ணி கஷ்டப்படுத்துறீங்க? கஷ்டப்படுத்துறமா? அப்ப நீ எங்களை என்ன பண்ற? நீ வர்ற வரைக்கும் இந்த அடிமனையை வச்சு நாங்க நிம்மதியா இருந்தோம். நீ வந்ததுக்கு அப்புறம் நீங்க நிம்மதியே போயிடுச்சு. உங்க அப்பா வந்த உடனே முதல்ல அவங்க கூட கிளம்புற வழியை பார். அப்புறம் உன்னை அவ்வளவு சீக்கிரம் அனுப்ப மாட்டேன்டி. உனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லாம ஒவ்வொரு நாளும் ஏண்டா இவங்க கிட்ட போய் சொன்னோன்னு நினைச்சு நினைச்சு நீ ரத்த கண்ணீர் விட்டு சாகணும். எல்லாம் மீறி போறீங்க அத்தை. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. எல்லை மீறினா கடலுக்கு ஏதடி எல்லை? நான் எல்லை மீறினா என்ன ஆகும்னு பாக்குறியா? மா என்னமாச்சு? ஏன் இப்படி நிற்கிறீங்க? வசந்த் பொண்டாட்டி நம்மளே போய் சொல்லி ஏமாத்திட்டாடா. என்னம்மா சொல்ற? நான் கார்த்தின்னு ஒரு பையனை லவ் பண்றேன். பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு என்னை இன்வைட் பண்ணியிருந்தான். அப்போ இது யார் பிரெக்னன்ட்? ஸ்ரீமதி அத்தை. ப்ரெக்னென்ட் ஆன பொண்ணு கேஸ்லாம் பார்த்துக்க மாட்டீங்க? என் பொண்ணுக்கிட்ட கல்யாணமே ஆகல, அப்புறம் எப்படி பிரெக்னெண்டா இருப்பா? டாக்டர் சொல்றது உண்மைதான். அவ ஒரு பையன் கிட்ட ஏமாந்துட்டா அத்தை. நான் பிரெக்னென்ட் இல்ல அத்தை. இவ்வளவு பெரிய விஷயத்தை மறைச்சிட்டீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி தட்டி கேட்ட உங்க அம்மாவே அடிக்க போறாங்கடா. உங்க காலேஜ் படிக்கிறவங்க என்ன பண்ணுவீங்க? அவ நம்ம விட்டு போடா. அவளை விடு. அந்த பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா எல்லாம் சரியா போயிடும். முதல்ல இவளை என்னன்னு கேளு. நீங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இங்க இருக்கவங்க எல்லாமே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பொய்யுங்க. என்ன நம்புங்க ப்ளீஸ். அவங்க சொல்கிற உண்மையா ஸ்ரீ? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டேன். இப்போ மூஞ்சல் நான் எப்படி முடிப்பேன்? எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. என்னை விடுங்க. ஏங்க 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 எங்க ஒரு நிமிஷம் இல்லைங்க. எங்க நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேங்க. என்னை விட்டுட்டு போகாதீங்க. விடு ஸ்ரீ. எங்க உங்க கால்ல கூட விழுகிறீங்க. என்னை விட்டுட்டு போகாதீங்க. நீங்களும் இல்ல நான் என்னங்க பண்ணுவேன்? என்ன பண்றீங்க? எதுக்கு அவர் காலில் விழுந்துட்டு இருக்கீங்க? நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? உனக்காக தானே ஸ்ரீமதி பேசுறேன். நீங்க எதுவும் பேச வேண்டாம். நீங்க பேசுனது அந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்து நிக்குது. தயவு செஞ்சு என் பிரச்சனை இனிமேல் நானே பாத்துக்கிறேன். தப்புதான் ஸ்ரீமதி. எங்க என்ன மன்னிச்சிருங்க. கைவிடு ஸ்ரீ. எங்க நான் சொல்றது கையெடுங்கிறோம்ல. எங்க இந்த குடும்பம் என்ன பண்ணாலும் பரவாயில்ல. தயவு செஞ்சு நீங்க எதுவும் பண்ணாம இருங்க. இப்போ உங்களால என் புருஷனை விட்டுட்டு போயிட்டாரு. அத்தை என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என் புருஷனோட எனக்கு வாழணும் அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அவ பேச்ச கேட்டு ஆடு போது தெரிஞ்சிருக்கணும். இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? புருஷ சென்டிமெண்ட் இருக்கிற வரைக்கும் உங்களை மாதிரி பொண்ணுங்கள்லாம் மாற மாட்டாங்க ஸ்ரீமதி. என்னாச்சு? யோ, திறந்த வீட நாய் புகுந்த மாதிரி வந்து நிக்கிற. வெளியே போயா முதல்ல. என்ன விஜி, பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. நிறுத்துடா, நீயாவது சொல்லுமா. உங்ககிட்ட முதல்ல இருந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. உன் பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போய் என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கா. நான் எதுக்கு போனோம்? இது என் புருஷ வீடு. நான் இங்க தான் இருப்பேன். எது ஓ புருஷ வீடா? என் வாழ்க்கை அழிக்க வந்த சதிகாரி நீ. வீட்டை விட்டு வெளியே போடி. என்ன நடக்குதுங்க? எதுக்காக என் பொண்ணை கூட்டிட்டு போக சொல்றீங்க? உங்களை நம்பிதானே என் பொண்ணை கொடுத்தேன். அன்னைக்கு நல்லவங்க மாதிரி பேசுனீங்க. சூப்பர்மா. நீ எங்க வீட்டு கல்யாணம் வந்தாலும் ஆடலாம், பாடலாம், ஓடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். முழு சுதந்திரம் உனக்கு உண்டு. நாங்க உனக்கு சப்போர்ட் பண்றோம்.
எல்லாம் பொய் பித்தலாட்டம்ப்பா. நான் சொன்னல இந்த கல்யாணம் வேண்டான்னு. இவங்களுக்கு தேவை மருமக இல்லை, அடிமையோ ஒரு நாய். என் கரியருக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்க. ஏண்டா இப்படி ஏமாத்துறேன்? ஏமாத்துறேன் இப்படி? நாங்க எங்கடா ஏமாத்துறோம்? நல்ல பெரிய இடம் கிடைக்குன்னு நாக்க தொங்க போட்டு பொண்ணு கொடுத்தீங்களா? இப்ப எங்க மேல பழி போடியா? யார் மேல கை வச்சீங்க? வேண்டாம் விடுமா, வேண்டாம். இந்த வீட்டில் இனிமே நீ வாழ வேண்டாம். உன்னை ஜெயிக்க விட மாட்டாங்க. போலாம். இவங்களை பயந்து வர சொல்றீங்களா? வேண்டாம், இவங்களோட போராடி உன்னால ஜெயிக்க முடியாது. அப்பா சொல்றது கேளுமா, போலாம். நீங்களே நல்லா இருங்க. ஒழிஞ்சுது போய் தொலை. கனிமா, புது மருமக அந்த தெம்புல சப்போர்ட்ல எப்படியெல்லாம் குரலை ஊத்தி பேசினா அந்த குரலை கொஞ்சம் டேமேஜ் பண்ணி பழைய மாதிரி மாத்தணும். அதுக்கு என்ன, மாத்திட்டா போச்சு. என் பொண்டாட்டி ரொம்ப நாள் கழிச்சு ஃபுல் ஃபார்ம் வந்துட்டா. சும்மா அலறல் சத்தம் காது கிளிய போகுது. தங்கம், அந்த பெல்ட் எடுத்துட்டு வாமா. இதோ எடுத்துட்டு வரமா. என்னம்மா யோசனை? வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறியா? இப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு வேண்டாமா? அது இல்லப்பா, பாவ ஸ்ரீமதி அவங்க கிட்ட மாட்டிட்டு என்னெல்லாம் கஷ்டப்பட போறாளோ. ஏத்து பேசியாடி? வேணாத்த, அது வலிக்குதுட்ட, அது வேணாத்த. போய் சொல்லியா? குரலை ஓய்த்து பேசாடி நீ. அடி அது வலிக்குதுட்ட, வேணாத்த. உனக்கு இருக்க மாட்டியா நீ? உன்னைய அது வேணாத்த, அது வேணாத்த, வலிக்குதுட்ட. ஏமா நின்ட்ட? பா, பயந்து திரும்பி போகிறது எனக்கு எதுவும் சரியா படலப்பா. இனி நானும் அவங்களான்னு பார்த்துட்டு தான் திரும்புவேன். இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி இஎம்ஐ ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட அடுத்த வீடியோவை பார்க்க இங்கே கிளிக் பண்ணுங்கள்.